நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மகிழ மரம். மகிழ மரத்துடைய பூக்கள் வாசம் மிக்கவை. இந்த பூக்களை குளியல் பொடி அரைக்கும் பொழுது பயன்படுத்துவார்கள். மகிழ மரத்துடைய இலைகள் அடர்ந்த பசுமை நிறத்தில் இருக்கும். பொதுவாக இலையுதிர் காலத்தில் இலையை உதிர்க்கக்கூடிய வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம் போன்ற மரங்களைப் போல் மகிழ மரங்கள் இலைகளை முற்றிலுமாக உதிர்க்காது. எப்போதுமே அதனுடைய இலைகள் பசுமையாகவே இருக்கும். மகிழ மரக்கன்றுகளை நாங்கள் வளர்க்க கேட்டபோது மற்ற கன்றுகளை விட அதனுடைய விலை சற்று அதிகமாக சொன்னார்கள். 6 அடி உயரம் வளர்ந்த இலுப்பை கன்றுகளையும் நாவல் கன்றுகளையும் 100 ரூபாய்க்கு கொடுத்தார்கள். ஆனால் மகிழங்கன்றுகள் 300 ரூபாய் என்று சொன்னார்கள். நீங்கள் இப்பொழுது காண்பது மகிழ மரத்துடைய பழங்கள். இந்த பழங்களை பறவைகள் உண்ணும். இந்த பழம் இவ்வாறு தான் செந்நிறத்தில் இருக்கும். ஒரே ஒரு விதைகளை கொண்டிருக்கும். நீங்களே பாருங்கள். வீடுகளிலும் கோவில்களிலும் நடக்கூடிய உகந்த மரம். மேலும் எப்போதும் அடர்ந்த இலைகளோடு காணப்படுகின்ற இந்த மரம் மழை மேகங்களை ஏற்கக்கூடியது என்றும் சொல்கிறார்கள். நீங்கள் மரம் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை முதல்ல நடுங்க.